ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். பிஜிடிஆர்பி மேத்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நான் தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கேன். அதாவது கம்ப்ளீட் சிலபஸ் எப்படி இருக்குது, என்னென்ன புக்ஸை ரெஃபர் பண்ணணும், எது எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக மொத்தமாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அது நீங்கள் பார்க்கலன்னா கட்டாயமாக போய் பாருங்கள். இது போக ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தனித்தனியாக எந்தெந்த டாபிக் இம்பார்ட்டண்ட்டு, அந்த ஒவ்வொரு யூனிட்டுக்கும் என்னென்ன புக்ஸ் ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறது விஷயமா ஒவ்வொரு யூனிட்டாக தனித்தனியாக கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி 4 யூனிட்ஸ்க்கு கொடுத்துருக்கேன். இன்றைக்கி 5th யூனிட் ஓஆருக்கு கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னால் நீங்கள் சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஓவிஎம் ஆப்பை இது வரைக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலைன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரெஃபரன்ஸ் புக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் எல்பிபி, அதாவது ஓஆர், நம்மளுக்கு ஓஆர் வந்து கம்ப்ளீட் ஃபுல் புக்குமே கிட்டத்தட்ட சிலபஸில் இருக்குது. ஓஆர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ரொம்ப லென்த்தியாக ப்ராப்ளம்ஸ் போட்டு தான் நம்ம காலேஜில் படிக்கும்போது அப்படி தான் பார்த்துருப்போம். நிறைய என்ன செய்யும், நீளமாக 4-5 பேஜ் போகிற மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து புக்ஸ் வந்து இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான். அப்படிங்கும்போது நம்மளுக்கு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்காது, நிறைய தியரி பார்ட் இருக்கும். சின்ன கொஸ்டின்ஸ் பார்த்த உடனே சட்டுன்னு போடுற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே இருக்கும். எல்பிபியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து முதல்ல இது பேசிக் வேரியபிள்னா என்ன, நான் பேசிக் வேரியபிள்னா என்ன, டீஜெனரேட்னா என்ன, ஜெனரேட்னா என்ன, ஃபீஸிபிள் சொல்யூஷனா என்ன, இன்ஃபீஸிபிள் சொல்யூஷனா என்ன, அதை தரவாக பார்த்துருங்க. அதுலேருந்து கட்டாயமாக நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுலேருந்து நம்மளுக்கு நிறையவே கொஸ்டின்ஸ் இருக்கும். இது என்ன மாதிரியான சொல்யூஷன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல நிச்சயமாக நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். அதனால் அதில் தரவாருங்க. எல்பிபியை பொறுத்த வரைக்கும் எல்லா மெத்தடுமே கொடுத்துருக்காங்க. பிக் எம் மெத்தடு அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்லாக் வேரியபிள்னா என்ன, சர்ப்ளஸ் வேரியபிள்னா என்ன, கான்வெக்ஸ்னா என்ன, அந்த மாதிரி டெஃபினிஷன்ஸ் எல்லாமே நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. அதிலிருந்து தான் நம்மளுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். இது போக ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி, அதாவது ஒரு சின்ன ப்ராப்ளத்தை கொடுத்து அதில் பேசிக் சொல்யூஷன் இதெல்லாம், நான் பேசிக் சொல்யூஷன்ஸ் இதெல்லாம், ஃபீஸிபிள் இது, இன்ஃபீஸிபிள் இது, இதெல்லாம் கேட்பாங்க. கட்டாயமாக அந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாமே கட்டாயமாக தரவாக பார்த்துக்கோங்க. அதுலேருந்து அதுக்கு அடுத்தால பார்த்தோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பிக்எம் மெத்தடு, 2 phase மெத்தடு, அதில் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள்னா என்ன, அந்த மாதிரி டெஃபினேஷன்ஸ் எல்லாமே தரவாக பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தால பார்த்தோன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம், அதில் நார்த் வெஸ்ட்டுக்கான ரூல், மோடி மெத்தடு, அப்படி இப்படின்னு நிறையா மெத்தடு இருக்கும். எல்லாமே பார்த்துக்கோங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தில் ஏதாவது சின்னதாக 1 or 2 ப்ராப்ளம்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அசைன்மெண்ட் ப்ராப்ளமும் அதே மாதிரி தான், சின்னதாக ஒரு மேட்ரிக்ஸை கொடுத்து ப்ராப்ளம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது போக அதில் உள்ள தியரி பார்ட் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஓவராக பொறுத்த வரைக்கும் தியரி வந்து மோர் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட். அடுத்து கேம் தியரியை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஆஃப் த கேம், அதுக்கப்புறம் மினிமேக்ஸ் பிரின்சிபல், மேக்ஸிமம் பிரின்சிபல், அதெல்லாம் தரவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இன்வென்ட்ரி மாடல்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா, இன்வென்ட்ரி மாடல்ஸில் வந்து நிறைய சின்னதாக வந்து ப்ராப்ளம் இது இருக்கும். குட்டியாக ஃபார்முலா நிறைய இருக்கும். 4 மெத்தடோ 5 மெத்தடோ கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குள்ள ஃபார்முலாவை தனித்தனியாக என்னென்ன மாடலுக்கு என்னென்ன ஃபார்முலா அப்படிங்கிறத ஒரு கிளாரிஃபிகேஷனோட படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து சின்ன அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி டைரெக்டாக வேல்யூஸை கொடுத்து ப்ராப்ளம் கேட்பாங்க. அதனால் அந்த ப்ராப்ளம்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கும் தெரிஞ்சுக்கோங்க. சரிதானா? பிஜிடிஆர்பி மேத்ஸுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் நடத்திட்டுருக்கேன். கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்தனா ஜாயின் பண்ணுங்கள். கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்குது, எம்சிக்யூஸ் பேட்ச் இருக்குது, டெஸ்ட் பேட்ச் இருக்குது. எது வேணுனாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் என்னுடைய பிளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் கட்டாயமாக பார்த்துட்டு அதெல்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இது ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பிறகு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த கிளாஸஸ் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கேண்டிடேட்டுக்கு இருந்தால் தான் அந்த கிளாஸை வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக படிக்க முடியும். அதனால் கிளாஸஸ் எல்லாம் பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா கியூயிங் தியரியில் வந்து அதே மாதிரி தான். கியூயிங் தியரியில் ஒரு 4 மாடலில் கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த என்ன மாடல்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்துக்கும் நம்ம என்ன செஞ்சிடணும், கம்ப்ளீட்டாக ப்ராப்ளம் தியரி அந்த ஃபார்முலா ஃபுல்லாக தரவாக படிச்சிடணும். ப்ராப்ளம் வந்து மாடல் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி அதை ஞாபகத்தில் வச்சு ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டா அதெல்லாம் பார்த்து அதை வச்சு நீங்கள் என்ன செய்யணும்,
ஃபார்முலா ஃபுல்லாக தனித்தனியாக ஒவ்வொரு மாடலுக்கும் படித்து வச்சுக்கணும். இது இன்வென்ட்ரி மாடல்ஸில் கேட்ட மாதிரியே நம்மளுக்கு இங்கேயும் என்ன செய்வாங்க, டைரெக்டாக அந்த ஃபார்முலாவில் சின்ன சின்னதாக அப்ளை பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதையும் நீங்கள் என்ன செஞ்சிடணும்னா கொஸ்டின்ஸ் அப்ளை பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி ரெடியாகி வச்சுக்கணும். இப்போ எல்பிபியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து டாஹா புக்கு தான் வந்து ப்ரிஃபரபிளி குட். டாஹா புக்கில் இருந்து தான் வந்து ஃபுல்லாக ஆப்ரேஷன் ரிசர்ச் பை டாஹா அந்த புக்கில் தான் நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப்டு புக்கு. அதிலேருந்து தான் இதுக்கு முன்னால் எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேயும் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அதனால் டாஹா புக்கை ஃபாலோ பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து ஒருவேளை நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முதல்ல ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு படித்தா தான் அது படிக்க முடியும். வெறுமையாக புக்கை வச்சு படிக்க முடியாது. நோட்ஸ் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிங்க. நான் வந்து கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல் வச்சுருக்கேன். ஒரு 5000 MCQs இருக்குது. அப்புறம் டெஸ்ட் பேட்சில் ஒரு 3000 MCQs கொடுக்குறேன். டோட்டலாக ஒரு 8000 MCQs நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். கிளாஸ் கம்ப்ளீட்டாக ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த 8000 MCQs ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லா கான்செப்ட்ஸுமே நல்லா ஃபெமிலியர் ஆயிரும். அதனால நீங்கள் செல்ஃபாக ஒருவேளை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் நிறைய MCQs ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பழகுங்க. அதுதான் வந்து நல்ல சக்ஸஸ் ரேட்டை கொடுக்கும். சரிதானா? அதனால் கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்க இருந்தால் திரும்பவும் சொல்கிறேன், என்னுடைய பிளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் பார்த்துட்டு கிளாஸஸ் பிளேலிஸ்ட் பிஜிடிஆர்பி மேத்ஸ்னு தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது. அல்ஜிப்ரா, அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், ஓடி அப்படி தனித்தனியாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸு தனித்தனியாக பிளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கேன். பிளேலிஸ்ட்லாம் பார்த்துட்டு நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு ஜாயின் ஸ்டடி வந்து நல்ல ஒரு சக்ஸஸை தரும். அதனால் அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா கூட நல்லது தான். கம்ப்ளீட் கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். MCQs மட்டும் வேணும்னா அது மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்ச் வேணும்னா அது மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். எது வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை MCQs வித் டெஸ்ட் பேட்சும் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி என்ன மாதிரி வேணும் கோர்ஸ் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோடய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் எல்லாமே நிறையா கொடுத்துருக்கேன். அது எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறவங்களுக்காக புதுசாக ஒரு என்ஜினியரிங் மேத்ஸ் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் தனியாக. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் ஃப்ரீயாக கிளாஸஸ் தேவைப்பட்டுச்சு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இன்ஜினியரிங் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கிளாஸஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன். யூடியூப்பில் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்கெல்லாம் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் தேவைப்படுதோ அவங்களுக்குலாம் நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் சேனலுக்கான லிங்க்கை கொடுத்துருக்கேன்.